சரியான பாதையை காட்டுங்க. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வாங்கிக் கொண்டு இருக்கிறோமோ எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி நீரங்களை முடித்து நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் நல்லது நிறைவாய் இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசு நல்ல ஆவே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. டக்கு போயிடுச்சு. நிறைய சம்பவங்கள் வந்திருக்கலாம், நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம். எல்லாத்தையும் டக்கு நானும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நம்ம ஜீவனோட பாதுகாப்பு இருக்கிறார். நம்ம சுற்றி என்னென்னமோ நடந்திருக்கலாம். நம்ம சொந்தக்காரத்துக்கு என்னமோ நடந்திருக்கலாம், உறவினருக்கு என்ன நடக்கலாம், வீட்டில் காரியங்கள் என்னமோ நடந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த பிரச்சனை மத்தியில் அவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் எனக்கு வந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இது தெசலோனிக்கேயர் புத்தகம் ஒரு போதக நிருபமாகவும் இருக்கிறது. ஒரு தெசலோனிக்கே சபைக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனுடைய வார்த்தை அது எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தைக்கு அவன் ஆடுகள் என்ன பண்ணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு ஆடுகள் என்ன பண்ணும்? செவி கொடுக்கணும். அது சபையோட மேய்ப்பனா இருக்கலாம், நம்ம பரம மேய்ப்பனா இருக்கலாம், நம்ம எல்லாரும் பரம மேய்ப்பன் ஆடுகளா இருக்கோம் இல்லையா? அவர் எல்லாரும் நம்மள என்ன பண்ணாரு? மேய்ப்பனா இருக்கார். அவர் தான் நல்ல மேய்ப்பனா இருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எல்லாரையும் நம்ம என்ன பண்ண மேய்க்கிறார். ஆனா ஆற்றல் என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மேய்ப்பன் ஆற்றல் என்ன பண்ணாரு? வச்சிருக்கிறார். இங்க தெசலோனிக்கே சபையோட மேய்ப்பனுக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்றாரு? எழுதுகிற வார்த்தைகள் இது. நீங்க செய்து வந்ததை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபையோட தூதனுக்கு எழுதப்படுகிறது. தூதன் என்னது? அது மேய்ப்பன். அந்த சபைக்கு உள்ள ஒரு பொறுப்பாளி. அதை வழிநடத்தி கொண்டு வருகிறவருக்கு என்ன பண்றாரு? எழுதுகிற காரியம். இப்போ இங்க என்ன சொல்றாரு? நீங்க செய்து வந்ததை என்ன பண்ணுங்க? தொடர்ந்து செய்யுங்க, விட்டு விடாதீங்க. ஒருவருக்குள்ள நீங்க எப்படி தேடி கொண்டு இருந்தீங்களோ நிறைய சபைகள் அதுதான் இல்லாம போகுது. ஆரம்பத்துல நல்லா ஐக்கியப்படுவாங்க, ஆரம்பத்துல நல்லா பேச்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாள் போக போக என்ன பண்ணுவோம்? ஈகோ கிளாஷ் ஆகும். நாள் போக போக என்ன பண்ணா சச்சரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், தனிப்பட்ட விரோதங்கள் முன்னாடி வரும். சபையில நிலை குறைக்கும். அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது என்ன ஆகுது? சபையில என்ன பண்ணுது? ஒரு ஒற்றுமை இருக்காது, எந்த ஒரு காரியமும் செயல்படாது. அது என்ன ஆகுது? இவர் ஆராதிச்சா நான் ஆராதிக்க மாட்டேன், இவன் வந்தா நான் வர மாட்டேன், இது செஞ்சா நான் பண்ண மாட்டேன், அது பண்ணா நான் செய்ய மாட்டேன், இது கை வச்சா இவன் கை வச்சது நான் தொட மாட்டேன். மென்டாலிட்டி என்ன ஆகுது? மாறுகிறது. நிலைத்தன்மை என்ன பண்ணுது? குறையுது. காரணம் என்ன? அந்த தேற்றுதல் இல்லவே இல்லை. அந்த சகோதரத்துவம் என்ன பண்ண போயிடுச்சு. என்னதான் நடக்குது? என்னதான் பண்ணலாம்? கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் சகோதரியமா தான் இருக்கணும். சபைக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னா நீங்க வேறு இல்லை, நான் வேறு இல்லை. ஒரே ரத்தத்துக்குள்ள
ரத்தத்துக்குள்ளாலே இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் வீணா போகுது. அவர் ரத்தத்துக்குள்ளாலே இணைகிறோம். இங்க சபைக்குள்ளாலே இணைகிறோம் என்று சொல்லும்போது அவர் ரத்தத்துக்குள்ளாலே இணைகிறோம், அவர் உறவுக்குள்ளாலே இணைகிறோம், அவருக்குள்ளாலே இணைகிறோம். புரியுதாமா சொல்ல வருது? இருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இங்க அதான் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தேர்ச்சி கொள்ளுங்கள், பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஹலோ, பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இந்த 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களுக்காக இருந்து நீங்கள் என்ன பண்ண மதித்து. யாராவது ஒரு புத்தி சொன்னா அவங்களுக்கு அவங்கள மதிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது உங்களுக்கு ஏதாவது சொன்னா அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. என் மேல தப்பு இருக்கனால, என் மேல ஏதோ பிரச்சனை இருக்கனால தான் அவர் சொல்றாரு, அதனால அது கேட்டு போன்னு மனநிலை வர்றது கிடையாது. அதை மாத்திப்போன்ற மனநிலை வர்றது கிடையாது. வாதிக்கிறது அதிகமா இருக்குது ஒழிய நீங்க எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன செய்யலாம், அப்படிதான் பண்றோமே ஒழிய அந்த நிலையிலிருந்து மாறுறது இல்லை. ஒரு ஹெல்த்தி நேச்சர், ஹெல்த்தி சரௌண்டிங் வைக்கிறது இல்லை. ஒரு சபை ஹெல்த்தியா மாறணும் என்று சொன்னா அந்த வாதம் இருக்க கூடாது. கேட்கறது நல்லதுதான். ஒருத்தங்க சொல்றாங்க, ஒருத்தங்க அவங்க வயசு வித்தியாசம் பாக்குறது முதல்ல. யார் என்ன சொன்னாங்க, ஒருத்தங்க கண்டிக்கிறாங்க, ஒருத்தர் தப்பு நீங்க தப்புன்னு சொன்னா அது கேட்டுக்கிறதுக்கு மனநிலை இருக்கணும். கேட்டுக்கிறதுக்கு மனநிலை இருக்கணும், மாத்திக்கிற மனநிலை இருக்கணும். அப்போ சபைக்குள்ளாலே அன்பு பெருகும், சபைக்குள்ளாலே ஐக்கியம் பெருகும், சபைக்குள்ளாலே வளர்ச்சி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு இன்னொரு இது என்ன, லீடர். மேய்ப்பன் ஒரு குட் லீடர். லீடர் என்ன பண்ணணும், சர்வ் பண்ணணும். அவன் என்ன பண்ணணும், சேவிக்க வேண்டும், சேவகம் பண்ண வேண்டும். He has to serve the people. உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேவகம் பண்ண வேண்டும். Is a proper servant. Leader is a proper servant. மறக்க கூடாது, நான் லீடரு அதனால நான் என்னவா பண்ணலாம் இல்ல. You serve first. நீங்கள் அடிப்படைய வேண்டும். அது அவர் காட்டினார், இயேசு கிறிஸ்து அதை காட்டினார். அவரை சேவித்தார். அவர் கீழே இருக்கிறவர்கள் காலில் என்ன பண்ணார், கழுவினார். அவர் சீஷர்களுடைய காலில் என்ன பண்ணாரு, கழுவினார். நம்ம பண்ண முடியுமா? நம்ம பின்பற்றவர்களுடைய காலில் நம்ம கழுவ முடியுமா? அவர் செய்தார். நம்ம அது தொழில் இயேசுவுக்கு அந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணுங்கன்றாரு. அப்பனா நீங்க ஒரு பொறுப்புல இருக்கும்போது, நீங்க ஒரு இதுல இருக்கும்போது அசிங்கம் பார்க்க கூடாது. இறங்கி செய்யணும், கீழே இறங்கி செய்யணும். ஒருத்தங்க ஒரு கால் புண்பட்டு இருக்கா, ஒருத்தங்க குஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிப்பாங்க, யாராவது ஜெபிக்கிறதுக்கு வாங்கிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதுல அசிங்கம் பார்க்க கூடாது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா பாதுகாக்கப்படணும். நிலைத்தன்மை குறையக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் நிலைத்தன்மை குறையக்கூடாது. உங்கள் பிரயாசம் விருதாவாய் போக கூடாது. பதிமூணாம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய கிரியை நிமித்தம் எப்படி எண்ணிக்கொள்ளணுமா? மிகவும் அன்பாய். சொல்லுங்களேன், மிகவும் அன்பாய்.
எல்லாரும் என்ன பண்ணணும்? எப்படி எண்ணிக்கொள்ளணுமா? மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை மிகவும் அன்பாய் நடத்த வேண்டும். ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருந்தா, ஒரு காரியம் உங்களுக்கு கொடுத்திருந்தா, எந்த விதத்திலையும் பாகுபாடு காட்ட கூடாது. அன்பாய் எண்ணணும். அன்பு இருக்க வேண்டும். வாசிங்க. உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அல்லேலூயா. சபையிலே சமாதானம் வேண்டும். உங்களுக்குள்ளாலே ஏதாவது கசப்புகள் வேறுபாடுகள் இருந்ததுன்னா, வாய் விட்டு ஒருத்தவங்களுக்கு மேல கசப்பு இருந்ததுன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. மூஞ்சிக்கு நேரா சொல்றது அதுதான் உண்மையான ஒரு இது. பின்னாடி கழிச்சு கொண்டதை விட்டுட்டு மூஞ்சிக்கு நேரா என்ன பண்ணுங்க? சொல்லி அந்த கொட்டிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுங்க. அந்த உடல் பெரிய காரியம் எதுவுமே இல்லையா? எதிர்பார்க்கிறார் யார் எல்லாத்தையும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாலே யாராவது இது பண்ணுறதா சொல்றாரு, உங்க சகோதரருக்குள்ளாலே ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் காணிக்கை போடுகின்ற தசமாவை போடுற அந்த அப்படி போடுற தசமாவை காணிக்கை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதுதான் ஒட்டும். ஹலோ, இருக்கீங்களா? அமைதியா இருக்கீங்களா? யோசிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்ல வருது? அன்பு ஒவ்வொருத்தரும் அன்பா ட்ரீட் பண்ணுங்கன்றாரு, சமாதானமா இருக்கின்றாரு. அப்ப சமாதானத்தை கெடுக்கிறது என்னது? உங்களுக்குள்ளாலே இருக்கிற எரிச்சல்கள், தேவையில்லாத பாகுபாடுகள், அதுதான் நம்மளை பிரிக்கிறது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒருத்தர் சகோதரர் எல்லாரும் சகோதரிகளா இருக்கணும். அப்போ ஒருத்தர் மேல உங்களுக்கு பாகுபாடு வெறுப்புகள் இருந்ததுன்னா அதை முதல்ல தீர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? காணிக்கை போடுறது, தசமாவை போடு, பந்தி இருக்கிறது, கம்யூனியன் எடுக்கிறது. கம்யூனியன் எடுத்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அது உள்ளத்துல வஞ்சகம் வச்சுக்கிட்டு கம்யூனியன் எடுத்தா யாரை குற்றப்படுத்துறீங்க? தேவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குற்றப்படுத்துறீங்க. அவர் செய்த தியாகத்தை குற்றப்படுத்துறீங்க. அந்த ஐக்கியம் இருக்காது, அதுல அன்பு இருக்காது. அவர் அன்பானவர். அல்லேலூயா. நம் தேவன் அன்பானவர். அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு அவர் ரத்தத்தால் இணைக்கப்பட்ட நமக்கு உள்ளாலே இந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள், கசப்புகள் இருக்க கூடாது. ஹலோ, அல்லேலூயா. அப்போ நம்ம சபை வளரணும்னா வெளியிருந்த ஆட்கள் பார்ப்பாங்க, நம்முடைய கேரக்டரை பார்த்து தான் வருவாங்க. நம்ம செய்கிற காரியங்களை பார்த்து தான் வருவாங்க. நமக்குள்ளாலே ஐக்கியப்படலைன்னா வெளியிலிருந்து வர மாட்டாங்க. வெளியில நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாது. அதனால நம்ம சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போகணும். வெளியே உள்ள அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியே போகணும். உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள். 3 விதமான ஆட்கள். ஒழுங்கில்லாதவர்களை என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள். சொல்றோமா? சொல்லித்தான் இருக்கிறோம். நான் சொல்லித்தான் இருக்கேன். நான் வெளிப்படையா சொல்லியிருந்தேன். திறன் இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்க? தேர்ச்சிகள். ரொம்ப கஷ்டம். அவங்க தான் தேவை. நம்ம பார்த்துட்டு பார்க்காம போறது ரொம்ப தப்பு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறது ரொம்ப தப்பு. பலவீனர்களை தாங்குங்கள். தாங்குறீங்களா? அதுலதான் உண்மையான அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. இந்த கடைசி சொல், எல்லாவற்றிலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். எல்லாருக்கும்
நீடிய சாந்தமுள்ளவர்களா இருக்கிறார். அது கடைசி தான். ஆனா இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒழுங்கு இல்லாதவங்களை ஒழுங்குபடுத்துறது தப்பு இல்லை, நல்லது, நல்ல காரியம். கரெக்டா? ஒருத்தர் ஒழுங்கு இல்லாம ஒழுங்கினமா நடத்துறாங்க சபையில ஒழுங்கு இல்லைன்னா அதை ஒழுங்குபடுத்துறது நல்லது. அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை அது வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நான் நிறைய காரியங்கள் பார்க்கிறேன். இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் வந்தா மாத்திரம் ஏதாவது முன்னாடி ரிசப்ஷன் பண்ணுவாங்க. ஆனா எல்லா நேரத்துலையும் அது ஸ்டெப் அப் பண்ணணும். உண்மையான வீட்டில் அதான் உண்மையான குட் லீடர். பேருக்கு மாத்திரம் லீடர் கிடையாது. பேருக்கு மாத்திரம் லீடர் இல்லை. எல்லா நேரத்தையும் முன்னாடி வரணும். எல்லா நேரத்தையும் முன்னாடி வரணும். அது சொல்லி வர்றது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதான் அவங்க இருக்கிறாங்களே அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருக்கிறாங்களே இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க இருக்கிறாங்களே அவங்க சொல்லிப்பாங்க, இவங்க இருக்கிறாங்களா அவங்க சொல்லிப்பாங்க. அப்ப நீங்க எப்ப சொல்ல போறீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒரு காரியம் தவறா நடக்குது, ஒழுங்கினமா நடக்குதுன்னா வாயை திறந்து சொல்றதுக்கு கட்ஸ் வேணும். If you have guts, you are a good leader. Hallelujah. ஒரு காரியம் தவறா நடக்குது, ஒரு காரியம் தப்பா நடக்குது, கரெக்டா கண்டிக்கிறது தப்பு இல்ல. இது தப்புப்பா, நீ செய்ய தப்புப்பா சொல்றது தப்பு இல்ல. பிறற்றவர்களை தேய்ச்சிங்க. எத்தனையோ பேர் உடச்சு போயிருப்பாங்கம்மா, எத்தனை பேர் ஒழுங்கி போயிருப்பாங்க. அவங்ககிட்டே என்ன பண்ணுவாங்க, மூச்சு காட்டுவாங்க. சில பேர் எத்தனை பேர் மனசு உடஞ்சு இருப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க, மற்றவங்க ஆட்டியும் பேசிட்டு இருப்பாங்க, மற்றவங்க ஆட்டியும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ உள்ளத்துல ஏதோ பாரத்தை வச்சிருப்பாங்க. அப்போ உண்மையா நீங்க ஆவியிலே நீங்க வெள்ளன் விட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவருக்குள்ளாக நீங்க ஐக்கியப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறதை நீங்க கவனிப்பீங்க. நீங்க அவங்களோட பேசுங்க, ஆண்டவர் சொல்வாரு, பேசுறீங்க. அப்போ ஒருத்தங்க கஷ்டத்தை அறிந்து நீங்க அவங்களுக்காக அவங்களை தேய்ச்சினீங்கன்னா, you are a good leader. பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்க பேச மாட்டேங்க, that's not a good leadership. யார் வேணாலும் லீடர் ஆகலாம், யார் வேணாலும் லீடர் ஆகலாம். அது நீங்க முதல்ல அடி எடுத்து வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இங்க சபையில ஒருத்தர் மாத்திரம் லீடர் கிடையாது. அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப இருக்க லீடர்ஸ் அடுத்த லெவலுக்கு போகணும். They should be leaders of another church. அடுத்த காரியங்களுக்கு போகணும், இன்னும் விரிவாக்கணும். சர்ச் பிளான்டிங் நிறைய தேவை இருக்கு, நிறைய இடத்துக்கு போகணும். விட்டு இந்த இடத்துல மாதிரி இருக்கணும்னு நினைச்சா முடியாது, இன்னும் இடத்துக்கு போகணும். அது யார் பண்றது? யார் போவா? யார் ஆண்டு கேட்கிறாரு? யார் என் காரியமா போவா? யார் என்னோட இதுக்காக வந்து நிப்பா? முன்னாடி திறப்பில் வந்து நிப்பா? கேட்பாரு, கேட்டுட்டு இருக்காரு. யார் எனக்காக எல்லாத்தையும் செய்வா? யார் முன்னாடி வர்றது? அந்த மேட்டில் எடுக்கிறது யாரு? அடுத்த தலைமுறை நடத்தி கொண்டு போறது யாரு? அடுத்த நிலையில கொண்டு போறது யாரு? பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. பாஸ்டர் சன்னியில் அதான் சொன்னேன், எனக்கு நான் இந்த 2 வாரமா என்னுடைய சம்மர் கோர்சஸ் நான் எடுத்துருக்கேன். நான் பைபிள் காலேஜ் நான் திருப்பியும் வெற்றியில் பண்ணிட்டு இருக்கேன், விக்ரோடெக்ஸ் பைபிள் காலேஜில் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படி இருக்கு அதில் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சன்னியோட மெசேஜ் நான் கேட்டேன். தூக்கி மாதிரி போட்டு, நீ 10,000 ஆட்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 20,000 ஆட்கள் வரணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன சர்ச்சு 10 இடத்துல வச்சா கூட 100 சர்ச்சு, ஒரு இதில் 100 பேர் ஒரு சபையில் அது ஒரு 10 சர்ச்சு இருந்தா கூட அது எத்தனை ஆயிடுச்சு? 1000. இப்படி கூட 10 இடத்துக்கு நீ ஆட்களை 10 ஊழியக்காரர்கள் எழுப்புற, 10 இடத்துல சபையை வைக்கிற.
ஒரே இடத்துல இருந்து ஆட்கள் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். தூக்கி வாரி போடுது. அடுத்த நிலைக்கு யார் போறது? யார் இந்த ஒரு ரிலே ரேஸ்ல ஒருத்தர் 4 பேர் ஓடுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு போறதுக்கு 4 பேர் ஓடுவாங்க. அந்த பெட்டான அடுத்த கைக்கு கொடுத்து அவன் அதே ஸ்பீட்ல ஓடணும், பிடிச்சி ஓடணும். அடுத்த பெட்டான் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல. பலவீனரை தேற்றுங்கள், தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் ஈடு சாந்தம் உள்ளவராய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஹலோ, புரியுதா சொல்றது? அவன் எனக்கு தீமை செய்தான், அதனால நானும் அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். நான் செய்வேன் அப்படி இருந்தா அது இஸ் நாட் a good leader. ஹalleluya. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஹalleluya. என்ன பெரிய காரியம். அமைதியா இருக்கிறோம். உங்களுக்குள்ளும் மற்ற எல்லாருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யாம நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்ய நாடுங்கள். ஒரு சபை வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம நன்மை செய்கிறது நாட வேண்டும். எங்கே என்ன வேணும், அந்த தாகம் வேணும், அந்த ஆத்ம தாகம் வேணும், அந்த வாஞ்ச வேணும். என் நிலை மாற வேண்டும், என் சபை நிலை மாற வேண்டும் என்ற வாஞ்சை வேணும். இப்படியே போயிடக்கூடாது, இப்படியே நிலையற்று போயிடக்கூடாது. வாசி சங்கீதமாக அவர் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்து தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவரை நாமத்துக்கு நீரின் பாதையிலே நடத்துகிறார். நாம் மரண பள்ளத்தாக்கிற்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கோவில் தண்ணீரை தேற்றும். ஹalleluya. என்னை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எல்லாம் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி சின்ன நாளாம் நிலைத்திருப்பேன். நான் நிலைத்திருப்பேன், அவருக்குள்ளாலே நிலைத்திருப்பேன். எப்போ நிலைத்திருப்பேன்? அவர் என் மேய்ப்பராக இருக்கும் போது, அவர் என்னை வழி நடத்தும் போது. அவர் என் சபையை வழி நடத்தினார்னா நான் நல்ல இடத்துல நான் இருப்பேன், நீடித்த நாட்களாக இருப்பேன். எனக்கு நான் என்னோட வாழ்க்கை பாதையிலே முடிஞ்சு போக கூடாது. என்னோட ஒரே ஜெபம் அது ஒண்ணுதான். என் சபை நிலையான இடத்துல வைக்கிற வரைக்கும் என் ஜீவன் போகக்கூடாது. எனக்கு நான் ஜெபம் பண்றது அது ஒண்ணுதான். பாதியில விட்டுட்டு போகக்கூடாது, பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. ஏற்கனவே நிறைய போயிடுச்சு, கை விட்டு போயிடுச்சு, நிறைய போயிடுச்சு. நானும் போராடுறேன், நானும் போன் பண்றேன், நானும் எல்லாம் கேட்டு பாக்குறேன். பாஸ்டர் வாரம் பாஸ்டர் சொல்றாங்க. ஜோம் பண்றேன், நான் ஒவ்வொருத்தருக்காக ஜோம் பண்றேன், வராதவங்களுக்காக ஜோம் பண்றேன். யாரு எங்களுக்காக இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஜோம் பண்றேன். நான் மறக்கல. அவங்க என்னதான் போனாலும் சரி, என்னதான் சபைக்கு போனாலும் சரி, நான் எப்படி மறக்க முடியும்? என் ஆடுகளாச்சே, இந்த சபையோட ஆடுகளாச்சே. மறக்க முடியுமா?
விசாரம் நிர்விசாரம் இருந்ததுன்னா என்ன ஆகுறது? என்ன எப்படி போகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 34ஆம் அதிகாரம் முழுசும் ஒரு மேய்ப்பனும் ஆடுகளை குறித்து சபை ஒரு இடத்த மந்தையை குறித்து முழுசா பேசப்படுகிறது. அது முழுசா பேசப்படுகிறது. அது நீங்க வீட்டுல போய் 31 வசனங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே உரை என்றால் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். யாருமா? தங்களே மேய்க்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ. ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்றாங்க? மேய்ப்பர்கள் சொல்லும்போது லீடர்ஸ், தலைவர்களை குறித்து பேசுறாங்க. அவங்க என்ன நடக்குது? அவங்களே மேய்ச்சிக்கிறாங்க. அவங்க பிரச்சனை தான் பெருசா இருக்குது. அவங்க பாடுங்கன்னா பிரச்சனை பெருசா இருக்குது. அவங்க கீழே இருக்கிறவங்கள கவனிக்கிறது இல்ல, விசாரிக்கிறது இல்ல. அவங்களுக்கு அவங்க நிறைய அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களை பற்றி கவலை இல்ல. அவங்க ஆடுகளை குறித்து கவலை இல்ல. ஆடுகள் திசை மாறி போய்கிட்டு இருக்குது. போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. இருளமே மாட்டிக்கிட்டு இருக்குது. போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. சூழ்நிலை இருக்குது. வீம்புகள் இருக்குது. மேட்டிமைகள் இருக்குது. எல்லாம் இருக்குது. வரமாட்டேங்குது. திரும்பி எவ்வளவுதான் மேய்ப்பன் போராடினாலும் அது வரமாட்டேங்குது. அதான் பேசப்படுகிற முழுசா நீங்க பாத்தீங்களா? அப்புறம் சொல்ற 11ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, நான் மேய்க்கிறேன், நான் தான் மேய்ப்பேன்றாரு. வாசிங்க 11ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை என்ன பண்ண தேடி பார்ப்பேன்றார். ஹல்லேலூயா. மேய்ப்பன்கிட்ட சொல்றாரு, ஒழுங்க பண்ணுங்கன்ற. அவங்க பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. மேய்ப்பர்கள் சொல்லி பார்த்து ஒரு ஆடுகள் கேட்கறது இல்ல. இப்ப அவரே இறங்குறாரு. வார்னிங் கொடுக்குறாருமா. இது ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறாரு. மேய்ப்பன் இல்ல, மேய்ப்பன் செய்யல. ஒரு லீடர் காரியம் செய்யலனா அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு? ஆண்டவரே செய்வாரு, இறங்கிடுவாரு, களத்துல இறங்கிடுவாரு. அவர்தான் எல்லாரையும் மேய்க்கிறவர். நானே என் ஆடுகளை நான் பண்ண மேய்க்கிறேன், விசாரிக்க போறேன். நானே போறேன். திருப்பி நீ விசாரிக்கலனா யார் விசாரிப்பா? ஆண்டவர் விசாரிப்பா. நீ போகலனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்க செய்யலனா அவங்களுக்கு பதிலா என்ன பண்றாரு? உங்களுக்கு இருந்தா குடுக்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருவாரு. இல்ல அவரே இறங்கிடுவாரு. ஹல்லேலூயா. உண்மை அதுதான் பிரச்சனை. அதே நேரத்தில் நம்ம செய்யாத நேரத்துல நம்ம இழந்துடுறோம் நிறைய காரியங்களை. நம்ம செய்ய வேண்டியதை என்ன பண்ணணும்? செய்யணும், திருந்த செய்யணும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரு மேய்ப்பன் இருக்கிற நாளில் நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாருமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன இடங்களிலிருந்து தப்பி வர பண்ணி புறப்படவோ தேசங்களிலிருந்து சுய தேசத்திலே அவளை கொண்டு வந்து நல்ல மேய்ச்சலிலே நல்ல மேய்ச்சலிலே என்ன பண்ணுவேன்? மேய்ப்பேன். தொழுவம் இருக்குமா? நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். என் ஆடுகளை நான் மேய்த்து நல்ல தொழுவங்கள் நான் வச்சிருக்க இடத்துல இருக்கோம். ஆடுகள் நல்ல தொழுவங்கள்ல
இருக்குன்றாரு. அல்லேலூயா. யார் மேய்க்கும் போது? ஆண்டவர் மேய்க்கும் போது. அவர் நானே மேய்க்கிறேன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன். நான் நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன். அல்லேலூயா. நல்ல இடத்துல நான் சாப்பிடுவேன், நல்ல இடத்துல நான் தூங்குவேன், நல்ல இடத்துல நான் இருப்பேன். என் நிலை நல்லதாய் மாறும். இப்ப இருக்கிற நிலை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி இருந்தபடி நான் இருக்கிறதில்லை, இதுக்கப்புறம் நான் இருக்க போறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இருக்கிற மாதிரி நான் எப்பொழுதும் இருக்க போறதில்லை. விக்டரி அவுட்ரீச் சபை இந்த சென்னை பட்டணத்துல இப்போ இருக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது. அல்லேலூயா. உயர்வின் இந்த சபை உயர்வும் பார்த்தாச்சு, இல்லாமையும் பார்த்தாச்சு, இப்போ ஒரு நிலையிலும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் பார்க்க இன்னும் நல்ல இடத்துல கொண்டு போவாரு. அல்லேலூயா. போவார போக மாட்டாரா? நல்ல நீச்சலுக்கு நிற்பாரா இல்லையா? நிறைய மந்தைக்குள்ள நிறைய ஆடுகள் வருமா வராதா? சிதறந்து போனதெல்லாம் வருமா வராதா? வருமா வராதா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் தான், ஆண்டோட வார்த்தை இது சொல்லி இருக்கு. மெய்ப்பனின் வார்த்தை இது சொன்னது. அல்லேலூயா. நானே மெய்ப்பன்றேன், நான் என் ஜனங்களை மெய்ப்பன்றேன், நானே மெய்க்கிறேன். நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை வாசி. இவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அவர் நம்ம பேட் லீடர்ஸ் இருக்கும்போது அது கீழே இருக்கிறவங்க சிதறுண்டு போவாங்க. இஃப் யூ ஆர் a good leader, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஆடுகளை என்ன பண்ணுவீங்க? சரியான பாதையில் என்ன பண்ணுவீங்க? நடத்துவீங்க. உங்களுக்கு பொறுப்பா இருக்கும், உங்களுக்கு பொறுப்புக்கு கீழே கொடுக்குறவங்கள சரியான பாதையில் என்ன பண்ணுவீங்க? நடத்துவீங்க. உங்கள் ஆடுகள் உங்க பேச்சை கேட்கும், நீங்கள் உங்க ஆடு பேச்சை கேட்க மாட்டீங்க. நிறைய இடத்துல அதுதான் நடக்கும் பிரச்சனை. நிறைய இடத்துல இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கேட்கறதாங்க. சஜஷன் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், பண்ணிட்டு இதை பண்ண போறேன்னு சொல்லணும். அதுதான் வேலை. இதை பண்ணுங்கன்னு சொல்லணும். ஹலோ, ஒரு லீடர் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கவுன்சில் தான் கேட்கணும், ஒரே ஒருத்தருக்கு தான் உங்க செய்திய கொடுக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட கொடுக்கணும்? மேல இருக்கிறவர்கிட்ட கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். அதை ஆடுகள் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், புள்ளி மாறாம செய்யணும். மோசே உங்க பேச்சு கேட்டு அவங்க பேச்சு கேட்டுட்டு இல்ல. மோசே யார் பேச்சு கேட்டாரு? ஆண்டோட பேச்சை கேட்டு அவர் பேசி என்ன பண்றாரு? ஜனங்கள்ட்ட சொல்றாரு. ஜனங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் செய்யறாங்க. அதுதானே செஞ்சாரு. அது கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மோசையோட மாமனார் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லீடர்ஸை செலக்ட் பண்ணி வை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஏற்ற தலைவர்களை செலக்ட் பண்ணி வை. நீ வந்து முக்கியமான ஆட்கள் பிரச்சனை மாத்திரம் கிட்ட பண்ணட்டும், மிச்சம் எல்லாரும் அந்த லீடர்ஸ் என்ன பண்ணட்டும், பார்க்கட்டும். ஆனாலும் தேவன் அவன்கிட்ட நேரா பேசணும்னு நினைச்சா அவங்களால கேட்க முடிய மாட்டேங்குது. பயம், செத்துவேன் பயம், மரண பயம். ஆண்ட சத்தத்தை கேட்கறதுக்கு பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. மோசே நீங்களே பேசி எனக்கு சொல்லுங்க அப்படின்ற. ஓகே, அப்படியா? வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த வார்த்தையும் உள்ள இல்ல. யாரோட பேச்சுக்கு அவருக்கு சரி சாய்க்கல. ஆண்ட பேச்சை கேட்டுட்டு சொல்றாரு, நடக்குது. ஜனங்க தொந்தரவுனால அவங்க பேச்சை கேட்டு கடுப்பாகி அடிச்சதுனால ஆண்டவர் பேச சொன்னாரு. எதை? கல்ல பிடித்து பேச சொன்னாரு, தப்பான பார்த்து பேச சொன்னாரு. ஆனா என்ன பண்ண? கோபத்துல அடிச்சுட்டாரு. ரெண்டாவது வாட்டி. ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்ல வச்சு கேட்டுட்டு அடிச்சாரு, தண்ணி வந்தது. இப்ப அடிக்காத பேசினாரு. அவங்க வந்து ஜனங்கள்லாம் நெச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. புரியுதா? இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டாவதுக்குள்ள வித்தியாசம் தான். ரெண்டாவது தண்ணி வந்தது. தண்ணி கொடுக்காம இருக்க மாட்டாரு. ஆனா தண்ணி கொடுப்பாரு. ஏன்னா ஆடுங்களாச்சே, தண்ணி கொடுப்பாரு. நீச்சல கண்டடையணும் இல்லையா? தண்ணி கொடுப்பாரு, தேவையை சந்திப்பாரு. அல்லேலூயா. ஆனா தண்டனை யாருக்கு கொடுக்குறாரு? மோசேக்கு கொடுக்குறாரு. அதுல ஒரு வார்த்தை விட்டாரு, உங்களுக்காக நாங்க தண்ணி வர வைக்கணுமான்னு சொல்லிட்டாரு அவரு மோசே.
மாட்டாரு. அது ஒரு பக்கம். அது என்ன ஆயிடுச்சு, பின்னாடி கானான் தேசத்தை இவரை பார்க்க தான் முடியும், ஆனா போக முடியல. சொன்னபடி செய்யாதனால தண்டனை யாருக்கு? மோசேக்கு வந்தது. அதுதான் நம்ம கவனமா இருக்கிறோம். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். நம்ம பார்க்க வேண்டிய இடத்த நம்ம போய் பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்துட்டு எனக்கு போதுப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த திருப்தியுள்ள வாழ்க்கை கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய தேசத்தை எனக்கு கொடுக்கும் வரைக்கும் நானு தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன். அவர் சொல்றதை கேட்டுட்டு நடந்துகிட்டே இருப்பேன். நான் வழி தப்பி போக மாட்டேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? எனக்கு கானான் தேசம் வேணும். எனக்கு சுதந்திரமா எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு கண்டிப்பா வேணும். நான் அதை பெறும் வரைக்கும் நான் தொடர்ந்து என்ன பண்ணுவேன்? போயிட்டே இருப்பேன். வேற எந்த பேச்சுக்கு நானே செவிய சாய்க்க மாட்டேன். என்னை வழி நடத்துறோட பேச்ச மாத்திரம் நான் கேட்டுட்டு போவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இஸ் a good leader. அல்லேலூயா. உண்மையான லீடர், தலைவன் எப்போ எழும்புறா என்று சொன்னா ஒரே சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். யாரு? மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அமைதியா இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் கத்திட்டு இருக்கேன். வாய்க்கு கொண்டு தண்ணி வர காணிச்சு இப்ப அமைதியா இருந்தா என்ன தெரியல, என்ன பண்ண தெரியல. யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. நல்ல மேய்ப்பன் ஆளுக்கு ஜீவன் என்ன பண்றா? கொடுக்கிறார். 11ஆம் வசனம் தான் நினைக்கிறேன் இல்லையா? நல்ல மேய்ப்பன் என்ன பண்றா? தன் ஆளுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் அவர். அல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அப்போ அந்த ஜீவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன கைமாறு பண்ண போகிறோம்? இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, இந்த பாதையை கொடுத்தாரு, இந்த சபையை கொடுத்தாரு. கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தாளந்துகளை கொடுத்தாரு. கொடுத்ததை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுவுமே பண்ணாம பார்த்துப்பாங்க. எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் பண்றது என் லைஃப் வந்து நான் பார்த்துட்டு நான் நடத்திட்டு போறேன். எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இப்படியே தான் போயிடும். கைக்கு வரத அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு வர எல்லா காரியங்களும் தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. வர ஆசீர்வாதத்தை தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்க. வர வாய்ப்புகளை வீணடிச்சுட்டு இருக்கிறீங்க. போயிடும். இருக்கிறவங்க பிடிக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாரு, உள்ளதும் பிடிக்கி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து நீங்க என்ன பண்றீங்க? என்ன ப்ரொடியூஸ் பண்றீங்க? அதுல நீங்க ஒரு லீடரா இருக்கிறீங்க. உங்க லீடர்ஷிப் வாட்டி அதுல வெளிப்படுது. உங்களுக்கு கொஞ்சத்துக்கு உண்மையா இருந்தா அதே இடத்துல என்ன பண்றாங்க? அதிபதியா வைக்கிறேன்றாரு. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதுல நீங்க சரியா இருங்க. இதெல்லாம் சரியா வராது சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியா வராது பாஸ்டர், இதெல்லாம் நடக்காது பாஸ்டர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நடக்காதுன்னு சொன்னா நடக்காதான், நடக்கும்னா நடக்கும். ஹலோ, முடியாததை முடிச்சு வைக்க வேணும். அவர் இல்லாதவங்க இருக்க வேண்டாம் மாத்திர தேவன். முடியாதுன்னு சொன்னா அது பிடிக்கிறதுனா அப்ப நீங்க அவங்க பிள்ளையா இருக்கீங்க. ஆண்டவர் பிள்ளைனா அவரை போலவே நீங்க நடக்கிறீங்க, அவரை போலவே பேசுறீங்க, அவரை போலவே சிந்திக்கிறீங்க. அப்போ ஒருத்த முடியாதுன்னா அது முடியும். என்ன முடியாதுதான் தேவனால் முடியும். அவருக்கு பலத்துல நான் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்று வாக்கு கத்தா இன்னைக்கு யாரும் என்ன வரலாம்னு பார்க்கணும். யாரும் ஆட்கள் தான் நல்ல வாக்கு கத்தம் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்ப கொடுப்பீங்க? சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது, கேட்பது சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது.
நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் போது, இசைவாய் இணைந்திருக்கும் போது, மேய்ப்பனோட இணைந்திருக்கும் போது நீங்க மிகுந்த கனிகளை பெறுவீங்க. யோவான் 15:15 நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த மேய்ப்பனார் இல்லாமல் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. அந்த வழி நடத்துகிறவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவர்களே நிலைத்திருக்கிறது நல்லது. இது நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டேன். நமக்கு போன வருஷமா அது முதல் வருஷமா நினைக்கிறேன், அது முதல் வருஷம். ஆமா, நிலைத்திருக்கிறார். நீ கேட்டீங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். நிலைத்திருக்கிறது பற்றி பேசினேன். அப்போ ஒரு திராட்சை செடி அதோ எப்படி ஒரு இதோட கொடியோட என்ன இணைஞ்சிருக்கோ அதே போல நாமளும் அவரோட என்ன பண்ணும், இணைஞ்சிருக்க வேண்டும். அது இணைஞ்சு இருக்கிறது அவசியம். இணைஞ்சு இருக்கும் போது அவர் என்ன நமக்கு வாய் பண்ணணுமோ அவர் கண்டிப்பா பண்ணுவார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணணுமோ அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அது நிலைத்திருக்கிறது நல்லது. அவர் உறுதியா பிடிச்சிருக்கிறது நல்லது. கனி கொடுப்பீங்க, நல்ல கனிகள் கொடுப்பீங்க. சும்மா சாதாரண கனிகள், நல்ல கனிகளை கொடுப்பீங்க. வளருவீங்க, படருவீங்க, உயருவீங்க. உங்களுக்கு இருந்து நன்மைகளை நிறைய பேர் புசிப்பாங்க. உங்களுக்கு உங்க நிலையில கீழே வர்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கனிகளை கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஆபிரகாமும் லோத்தும் சொன்னேன் இல்லையா. ஆபிரகாம் என்ன பண்றாரு, சர்வசீமானா இருந்தார் இல்லையா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தார். ஒரு பூமி கொள்ளல அதோட ஆசீர்வாதத்தை. அவர் கூட வந்த லோத்தும் அந்த ஆசீர்வாதத்தை பங்காளியா மாறிட்டாரு. அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை இவருக்கும் வந்துடுச்சு, ஒட்டிட்டு இருக்கிறது. அதான் அவருக்கு அவர் நிலையில் கீழே இருக்கிறவருக்கு அவங்க மூலமா ஆசீர்வாதம் வருது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது பூமி தாங்கல. உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கின்றாரு. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்து இது யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்களா, இருங்க 11ஆம் வசனத்துல நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம் தான், 14 கொடி. நானே நல்ல மேய்ப்பன், போலவும் என்னுடையவைகளை அறிந்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன். நம்மளை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அவர் பிதாவை அறிந்திருக்கிறார், பிதா அவரை அறிந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நம்மளே என்ன பண்ணாரு, நம்ம அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள், நம்ம அவருக்காக அவர்கிட்ட கொடுக்கப்பட்டவர்கள், ஒப்படைக்கப்பட்டவர்கள். அவர் பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் ஆடுகளா இருக்கிறோம். அவர் நம்மளை என்ன பண்ணாரு, அறிந்திருக்கிறார். அதனால நம்ம ஜீவனை கொடுக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். புரியுதா நான் சொல்றது? அவர் நம்மளை அறிந்திருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அப்ப எனக்கு நான் என்னோட நடத்தை எல்லாம் தெரியும். நான் தனிமையில என்ன காரியம் பண்ண அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சபைக்கு அவருக்கு விரோதமாக, அவர் சபைக்கு விரோதமா எதாவது பண்ணா அவருக்கு நல்லா தெரியும். அவர் பிள்ளைகளுக்கு விரோதமா பண்ண அவருக்கு நல்லா தெரியும். இங்க அன்பு இருக்குதா, இது பிரச்சனை இருக்குதா அவருக்கு நல்லா தெரியும். போராட்டம் இருக்கா, கவலை இருக்கா, எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. அந்த மேய்ப்பனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அந்த மேய்ப்பனுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. உங்களை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை என் மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம், அவர் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உதறி தள்ளிட்டு ஐக்கியப்படுங்க, மேன்மைப்படுங்க, ஒன்றிணைங்க. வெல்பு கட்டுவோம் சபையை, இன்னும் அதிகமாக வளருவோம், இன்னும் நல்ல இடத்துக்கு போவோம். மேன்மையான காரியங்கள் ஆண்டு பார்ப்போம், இது ஆண்டு எதிர்பார்த்துருப்போம். இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டுக்காக நம்ம செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் பெரிதாக இருந்தாங்க, எனக்கு தலைமை போச்சுன்னா விட மாட்டேன். அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், அடுத்த தலைமுறை வளர்க்கணும். அதுதான் உண்மையான தலைவர். அல்லேலூயா. அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அடுத்த லெவல், அடுத்த எப்பவுமே நம்ம இருக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க முடியாது. நமக்கு வயசாயிட்டு இருக்குது.
புரியுதா சொல்ல வருது? நமக்கும் வயசாயிட்டு இருக்குது. இப்பத்துல இருந்தே நம்ம வளர்க்கலனா, இப்பத்துல இருந்தே ட்ரெயின் பண்ணலனா, அடுத்த தலைவர்களை ட்ரெயின் பண்ணலனா அவங்களால மேல வர முடியாது. அதனால இங்க ஆட்கள் குறைவா இருக்குது. ஏன்னா ட்ரெயினர்ஸ் இல்ல. லீடர்ஸ் ஆர் நாட் ட்ரெயினிங். புரியுதா சொல்ல வருது? நீங்க என்ன பண்ணல? ட்ரெயின் பண்ணல, அடுத்த தலைமுறையை வளர்க்கல. வாலிபர்கள் அப்படியே விசாரமா போயிடுதுங்க. வாலிபர் கூட்டம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ கடைசியா நீங்க வாலிபர்கள் எல்லாம் ஒண்ணா இணைஞ்சு நீங்க ஒரே படி இது பண்ணீங்க? உங்களுக்கு தலைவர்கள் உங்களுக்கு தலைவர் நீங்களே அவரை விட்டுறீங்க. நீங்க ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாங்க வந்து ஜோப் பண்ணலாம் சொல்லி ஒருத்தர் கூட நீங்க அது இது பண்ணல. நானும் யோசிச்சு பார்த்து தான் இருக்கிறேன். நானும் கவனிச்சேன். இப்பதான் நீங்க முன்னு கொடுவீங்க, இப்பதான் நீங்க நடத்துவீங்க, எப்பதான் நீங்களே முன்னாடி நடத்துவீங்க. நானும் பார்த்து தான் இருக்கிறேன். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது, கட்டாயப்படுத்தி உட்கார வைக்க முடியாது உங்களை. அது நீங்க தான் எடுத்து வைக்கணும். நீங்களா ஒன்றிணையணும். நீங்களா அந்த நீங்க சபையோட தூண்களா இருக்கீங்களா இல்லை சபை இடிச்சு முடிக்கிறா உங்களுக்கு கையில தான் இருக்கு. சபை இடிச்சு விடுறதும் சபையில தூணா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அடுத்த தலைமுறை சபைகள். நாங்க எத்தனை வருஷம் என்ன உயிர் வாழ்வோம்னு தெரியாது. நீங்க அடுத்த விட்டோட தொடர்ந்து நடக்கணும்னா உங்க கையில தான் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு உள்ள போகணும்னா உங்க கையில தான் இருக்குது. என்ன ஆண்டு எவ்வளவு வச்சிருக்காரோ உங்களோட அதை தான் பண்ண முடியும். நான் உண்மையா நடத்திட்டு போவேன். அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு ஆட்களே இல்ல. ஓப்பனா சொல்றேன், இல்ல. நிலைத்தன்மை இல்ல. நிலையான இடத்துல வைக்கலாம். ஜபிங்க, ஜபத்தை விடாதீங்க. தொடர்ந்து சபைக்காக கேட்குங்க. திறப்பு நினைக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் இல்லைன்னா நெல்லுங்க. போராடுவோம். எல்லாம் போராடுறாங்க. அப்படியே அம்மா அப்படியே சொங்கி போயாச்சு, சோர்ந்து போயிடுச்சு. சபை சோர்ந்து போயிடுச்சு. இப்பெல்லாம் சபை சோர்ந்து போயிடுச்சு. உற்சாகம் இல்லை. மேல வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் உள்ளத்துல வைங்க. பாரப்படுங்க, பாரப்படுங்க. சபைக்காக பாரப்படுங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. பாரப்படுங்க. ஒன்றிணைவோம், மேன்மைப்படுவோம், நன்றில் கொண்டு ஜெபிப்போம். சோதரமாக வாழ்ந்துட்டாலும் இந்த வேலைக்கான அடிசத்திய இந்த வார்த்தை சத்தியம் அதை எங்களை வழிநடத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, விடுவிக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள கேட்க சத்தியப்படி நடத்துங்க, கூட நடத்துங்க. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுத்தும். பல தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வார்த்தை கேட்கக்கூடாத காதுகள் அடைக்கப்பட்டிருக்குதான், வரப்படாமல் தடைப்பட்டிருக்கிறதான். அதெல்லாம் நீ மாற்றி போடுங்க. நிலைத்தன்மைகளை கொடுங்க. வாஞ்சைகள், உண்மையான வாஞ்சைகளை கொடுங்க. அதுவே நீ அடுத்த காரியங்கள் அடுத்த இடத்துல எடுத்து நடத்துறதுக்கு ஏற்ற காரியங்களை நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமாக சபைகள் ஆண்டவரே நிறுவப்படியாக இன்னும் விட்டு அதிக இடத்துல இருக்கும்படியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும் ஆண்டவரே. வார்த்தைகளை உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவரே இந்த கூடாத இடத்தை விசாலமாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. விசாலமாக வேண்டும் ஆண்டவரே. இன்னும் விசாலமாக, இன்னும் இடம் முழுவதும் பரவ வேண்டும். சவுத் இந்தியா முழுவதும் இடத்துல பரவ ஆண்டவரே. அதிலேயே செய்வீராக. உடைய கரம் அதை செய்ய நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையானவர்கள் இல்லை ஆண்டவரே. இந்த இந்த பெட்டிக்குள்ளாலே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதை உடைக்கிட்டு வெளியே வர வேண்டும், வெளியே போக வேண்டும், வெளி தேசங்கள் போக வேண்டும். இன்னும் போகக்கூடாத இடத்துல எல்லாம் போகக்கூடாது. நாங்கள் பார்க்காத இடங்களெல்லாம் நாங்கள் போய் பார்க்கணும் ஆண்டவரே. அங்க போய் சந்திக்கிறோம். அவங்க ஊழியத்தை செய்யணும். உங்களுடைய சபையை நிறுவனம் ஆண்டவரே. இது அப்போஸ்தல சபை ஆண்டவரே. அப்போஸ்தலர்களை உருவாக்குற சபை ஆண்டவரே. இன்னும் அதிகமான காரியங்களை இது பண்ணாங்க. எங்க மிஷின் அதுதான் ஆண்டவரே. சபை நிறுவுகிறது தான் அந்த மிஷின் ஆண்டவரே. எங்க அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக இதை எங்களுக்கு இதுவே போராட்டுங்க. அந்த ஒவ்வொரு ஆசிரியர் மேன்மைப்படுத்தும். வர தடைப்பட்ட நினைவு ஒவ்வொரு நினைவு கொள்கிறோம். அடைவே அவர்களாக சுத்தமாக சாயங்காலம் ஆண்டவரே ஆராதனைக்கு நீங்க கொண்டு வாங்க. நீராண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க.
வீர முன்னேற்றம் நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்ய. இந்த வாரம் முழுவதும் ஒரு குறையில்லாதபடி நடத்துங்க. கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு நல்ல பிதாவே ஆமென். எல்லோரும் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மனிதரோடு இருப்பதாக. ஆமென்.